பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இப்ப சொல்றேன், என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க. நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால சத்தியமா நினைச்சு பார்க்கவே முடியாது. தன்யா, ஐ லவ் யூ தன்யா, ஐ லவ் யூ. என்ன புது பொண்ணே, உள்ள வரலாமா? நித்ராணி, பைஷானி, என்ன நீங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? அது சரி நாத்தனாரே, நீங்க முன்னாடி சிங்கிள், அதனால நாங்க எப்ப வேணாலும் உங்க ரூமுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போலாம். பட் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால உங்க புருஷன் ரூம்ல இருப்பார்ல நாத்தனாரே, அதனாலதான் பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வந்தோம். ஆமாங்க நாத்தனாரே, ஆக்சுவலா வர்ணனா ரூம்ல இருப்பாங்கன்னு தான் நானும் வைஷுவும் தயங்கி வந்தோம். தேங்க் காட், நல்ல வேலை வர்ணனா ரூம்ல இல்ல. தன்யா, வர்ணனா எங்க? தெரியல நீ. தன்யா, என்னாச்சுடா? வர்ணனா மேல நீ கோமா தான் இருக்கே என்ன? உடனே எப்படி என்ன எல்லாம் சரியாகும்? இன்னைக்கு அவரை எல்லாருக்கும் நேராவும் எனக்கு தாலி கட்டிட்டா அவரு பேசின வார்த்தையெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா நீ? இப்ப வரைக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க நீ. தன்யா, எங்களுக்கு புரியுது தன்யா, ஆனா நீ வர்ணனாவையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும்ல. ஆமாண்டா தன்யா, வைஷு சொல்ற மாதிரி நீ வர்ணனாவையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும்ல. அதுக்காக வர்ணனா பேசினதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வர்ணனா எதனால அப்படி பேசினாருன்னு மட்டும் நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சரியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே புரியுதுடா. என்னடா இது, அன்னிங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வர்ணனாவுக்கே சப்போர்ட் பண்றோம் தானே? இங்க பாரு தன்யா, வர்ணனாக்கு சப்போர்ட்லாம் நாங்க பண்ணல, உண்மையை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்றோம், சரியா? அதுக்காக நீ உடனே வர்ணனாவை ஏத்துக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீ பொறுமையா உட்காந்து யோசி, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு, சரியா? ஆமா தன்யா, உன் மனசு சொல்றத மட்டும் கேளு. என்னைக்கு உனக்கு வர்ணனாவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு ஏத்துக்கோ. அதுக்காக ரொம்ப டிலே பண்ணிடாத. ஏன்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கியோ அதே அளவுக்கு வர்ணனாவும் கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவரை பார்த்தாவே தெரியுது. அதனால புரிஞ்சு நடந்துக்கூடாது தன்யா, சரியா? சரி அண்ணி. சரிடா தன்யா, நீ ரெஸ்ட் எடுறா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம், சரியா? அண்ணி, ஏன் நீ அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? அது சரி, உனக்கு வர்ணனாக்கும் இடையில நந்தி மாதிரி நாங்க இருக்கணுமா? இங்க பாருங்க நாத்தனாரே, உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி தன்யா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? நாங்க கிளம்புறோம். சரிங்க அண்ணி. அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணி. என்ன தன்யா கலாய்க்கிறியா நீ? எல்லாத்தையும் பண்ணினது உங்க ரெண்டு அண்ணனுங்களும் தான். நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா இப்போ ரெண்டு அண்ணனுக்கு தான் போய் சொல்லணும். இல்ல நீ, நான் சீரியஸா தான் சொல்றேன். என் ரெண்டு அண்ணனுங்களும் என் மேல எந்த அளவுக்கு பாசமும் அக்கறையும் வச்சிருக்காங்களோ அதே அளவு தான் நீங்களும் என் மேல வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நீ ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேர் மட்டும் எனக்கு ஆறுதலா இல்லைன்னா நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவை எடுத்துருப்பேன். இன்னைக்கு உங்களால தான் நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். தன்யா, என்ன பேச்சு இதெல்லாம்? அடி வாங்க போற நீ. உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு. இங்க பாரு தன்யா, நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறத மட்டும் யோசி, சரியா? சரி அண்ணி, சாரி. சரி தன்யா, யாரோ டோரை தட்டுறாங்க. கண்டிப்பா வரணும்னா தான் நினைக்கிறேன். சரிடா, நீங்க பேசுங்க, நாங்க கிளம்புறோம். தன்யா, சாரிடி, சாரி, என்ன மன்னிச்சிடுறி. நான் அப்படிலாம் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாதுடி. நான் பேசுறப்போ நீ எப்படிலாம் துடிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் ஒரு நாளும் அதை நினைச்சு நான் எவ்வளவு துடிச்சேன்னு எனக்கு மட்டும் தண்ணி தெரியும். அதுக்காக நான் பேசினதெல்லாம் சரின்னு சொல்ல வரலடி. என்ன மன்னிச்சிடுடி தன்யா, மன்னிச்சிடுடி. ஆனா நான் அங்க சொன்னது தாண்டி இங்கவும் சொல்றேன். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்கு. எப்போ இல்லடி, எப்பவுமே என் மனசுக்குள்ள வந்துட்டடி தன்யா. என்ன மன்னிச்சிடுடி, மன்னிச்சிடு. சத்தியமா உன் முகத்தை பார்த்து பேசுறது கூட எனக்கு இல்லடி. ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு நான் ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டேன். சாரிடி தன்யா, சாரி. தன்யா, நீ அமைதியா இருக்கிறதுலே தெரியுதுடி என் மேல நீ எந்த அளவுக்கு கோவமா இருக்குன்னு. என் மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் என்ன அடிடி, திட்டுடி, என்ன வேணாலும் என்ன பண்ணுடி. ஆனா தயவு செஞ்சு நீ அழாத தன்யா. உன்னை நான் எந்த அளவுக்கு அள வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அள வச்சிட்டேன்டி. ப்ளீஸ் டி, இதுக்கப்புறம் உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. ப்ளீஸ் டி தன்யா, அழாதடி ப்ளீஸ். தன்யா, என்கிட்ட பேசக்கூட உனக்கு பிடிக்கலையாடி. ஆனா கோவம் நியாயமான ஒண்ணு தாண்டி. கோவம் குறையிற வரைக்கும் உன்னோட வருண் பேபி உனக்காக வெயிட் பண்ணுவாடி. நான் இப்பவும் சொல்றேன்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சோ மச். நீ அமைதியா இருக்கிறதுலே எனக்கு தெரியுதுடி உனக்கு நான் இங்க இருக்கிறது கூட பிடிக்கலன்னு. கண்டிப்பா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி. நீ ரெஸ்ட் எடு, நான் போறேன்.
அர்ஜுன் இப்போ எதுக்கு அர்ஜுன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க? யாராச்சும் நம்ம 2 பேரும் உள்ள தனியா இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? அர்ஜுன் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கான், அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. அது சரி அர்ஜுன், நீங்க பார்க்க தான் ஆளு ரொம்ப சைலண்ட், ஆனா பண்றது ஃபுல்லா கேடித்தனம் தான். அர்ஜுன் எவ்வளோ பக்கத்துல, ப்ளீஸ் அர்ஜுன் தள்ளி நில்லுங்க. இல்ல பாப்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் சைலண்ட்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டா நான் என்னடி பண்ண முடியும்? நான் அப்படி இல்லைன்னு உனக்கு நான் தானே காட்டணும், அதனாலதான் வந்தேன். அர்ஜுன் என்ன பண்றீங்க அர்ஜுன்? ப்ளீஸ் விடுங்க, நான் போறேன். இது பொண்ணுலடி, ஒருத்தவங்கள ரொம்ப நேரமா நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆனா அவங்க நான் கூப்பிட்ட உடனே வரவே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அர்ஜுன், அது பாட்டி ஆண்டி எல்லாருமே இருந்தாங்க, அதான் அர்ஜுன் நீங்கள் கூப்பிட்டோன்னே என்னால் வர முடியல, சாரி. அதுக்காக எதுக்கு அர்ஜுன் பனிஷ்மெண்ட்லாம்? ப்ளீஸ் அர்ஜுன் அதெல்லாம் வேண்டாம். என்ன மேடம், பனிஷ்மெண்ட்னு சொன்னோன்னே இப்படி பயப்படுறீங்க? இது வேற மாதிரி பனிஷ்மெண்ட். அர்ஜுன் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியலை அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாயிடும். ப்ளீஸ் அர்ஜுன் என்னை விடுங்க, நான் போகிறேன். முடியாதுடி பாப்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு உன்னை பார்த்தோன்னே நீ எப்படி இருந்த தெரியுமா? தேவதை மாதிரி இருந்த. இந்த சாரி உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடி. அதோட எனக்கு பிடிச்ச மாதிரி பொட்டு வச்சு பின்னல் ஜடையெல்லாம் போட்டு, அதோட மல்லிப்பூ வாசம், அப்பா ஆளையே தூக்குச்சு. ஹே கிரீரு, ஹே எங்கடி மல்லிப்பூவை காணோம்? தெரியல, அது எங்கேயோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா அது எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்த்து ஃபர்ஸ்ட் வரட்டுமா? என்ன மேடம், எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்களா? ஓ அப்படியா? அப்போ ஓகே. அப்போ ஓகேனா புரியல. இப்போ புரியும் பாரு. அர்ஜுன் என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிட்டீங்க? எப்படி பண்ணன? ஏண்டி நல்லா பண்ணலையா? அப்படின்னா நல்லா பண்ணி காட்டட்டுமா? அது சரி, அதெல்லாம் பொண்ணு தேவையில்ல. முதல்ல விடுங்க அர்ஜுன், நாங்க வீட்டுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. பொண்ணு விடுறதுக்கே மனசு வரலடி, ஆனாலும் என்ன பண்றது, டைம் வேற ஆகிடுச்சு. சரி ஓகே, சரிடி, பார்த்து பத்திரமா போ. அப்புறம் உன்னை நான் இந்த 2 நாளும் நிறைய மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உங்களை நிறைய மிஸ் பண்ண அர்ஜுன். சரி ஓகே அர்ஜுன், டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரிடி பாப்ஸ், வீட்டுக்கு ரீச் ஆனோன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடு. ஓகே ஓகே அர்ஜுன், பாய். தன்யா குட்டி. அது என்ன அர்ஜுன் அண்ணா, நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் அண்ணா. அப்படியா? நீ நினைச்ச, அதான் அண்ணனுங்க 2 பேரும் வந்துட்டோம். அது என்ன அர்ஜுன் அண்ணா, ரொம்ப சாரி அண்ணா. என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும்ல? தன்யா குட்டி, இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இங்க பாருடா, கோவம்லாம் உன் மேல சுத்தமா இல்ல, சின்ன வருத்தம் தான். என்னடா சொல்றீங்க? என் மேல கோவம் இல்லையா? ஆமாண்டா, உன் மேல எங்களுக்கு புண்ணியாவே கோவம் இல்ல, சின்ன வருத்தம் தான். எங்க தங்கச்சி எங்க கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதில்ல, முத தடவை பொண்ணை மறைச்சிருக்காளேன்னு, அதனால குட்டியா ஒரு வருத்தம், அவ்வளவுதான். மத்தபடி எங்க தன்யா குட்டி மேல நாங்க எதுக்கு கோவப்படணும்? சிரிப்பு போதும் நீ கேட்டாயே உசிர தாரனே இருந்தாலும் நான் பண்ணினது தப்பு தானே அண்ணா. சாரி அண்ணா, சாரி. வேணும்ல மறைக்காம இல்லைண்ணா, சாரி. தன்யா, இப்ப எதுக்குடா நீ அலற? அண்ணனுங்களுக்கு உண்மையில சத்தியமா கோவம் இல்லடா, நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. எங்க கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளவுதான்டா, மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரியா? முதல்ல அழாதடா ப்ளீஸ். ஆமாண்டா தன்யா, நீ சாரி கேட்கற அளவுக்கு அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. சரியா? நீ வருணதான் லவ் பண்றேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா சந்தோஷப்படுற முத ஆளு நாங்களா தாண்டா இருந்திருப்போம். என்ன அது என் தங்கச்சி சொல்லலையேன்னு சின்ன வருத்தம், அவ்வளவுதான். மத்தபடி நீ சாரி கேட்கற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. அதான் இப்போ எல்லாமே சால்வ் ஆகிட்டல, பின்ன என்ன? ஆக்சுவலா நாங்க 2 பேர் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அதுக்காக தான் இப்போ நாங்க வந்தோமே. என்னடா சொல்றீங்க? நீங்க என்கிட்ட சாரியா? எதுக்கு? இல்லடா தன்யா, நீ வருணதான் லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சுமே நாங்க ராகுல் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல, அதுக்கு தாண்டா எங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டு. சரியா? ஆமாண்டா தன்யா, உண்மையாவே நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. அதனால எங்களுக்கு வேற வழி தரலடா. ஏன்னா உங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா வருண் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உன்னை அவாய்ட் பண்றான்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ வருண் மனசுல உள்ள காதலை வெளிக்கொண்டு வரணும்னு நாங்க நினைச்சோம், அதனால தாண்டா இப்படி எல்லாம் பண்ணினோம். அதனால நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சதுடா, மன்னிச்சிடுறா தன்யா. ஐயோ
அது என்ன அர்ஜுனண்ணா, நீங்க 2 பேரும் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ப்ளீஸ்ண்ணா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இல்லடா தன்யா, நீ வருணை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும்டா. இருந்தாலும் அண்ணனுங்க நாங்க 2 பேரும் சொல்றோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டல. உண்மையாவே உன்னை நினைக்கும் போது எங்க 2 பேருக்கும் எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமாடா? ஆமாண்டா தன்யா, நாங்க 2 பேரும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையை உடைக்க கூடாதுங்கிறதுக்காக நீ உன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டலடா. இந்த மாதிரி தங்கச்சி கிடைக்க நாங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும்டா. இருந்தாலும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்டா. சாரி. ஐயோ போதும்ண்ணா, 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்டு என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்கண்ணா. நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, மித்ராணி வைஷ்வனி இல்லைனா நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவை எடுத்திருப்பேண்ணா. தன்யா, என்னடா சொல்ற நீ? ஆமாண்ணா, நீங்க என் மேல உள்ள நம்பிக்கையை காப்பாத்தணும் தானா நான் எதுவுமே பேசாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னால சத்தியமா முடியலண்ணா, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். அப்பதான் கரெக்டான டைமுக்கு வைஷ்வனியும் மித்ராணியும் எனக்கு வந்து ஆறுதலா நிறைய பேசினாங்க. அப்பதான் அவங்க பூஜாவை பத்தியுமே என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானா எனக்கு ஒரு நிம்மதியே வந்துட்டு. அது மட்டும் இல்லைண்ணா, வைஷ்வனியும் மித்ராணியும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்திடுவோம்னு எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்கண்ணா. அதனால தானா நான் ஓரளவு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியிலேயே வந்தேன். அண்ணா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ண்ணா, உங்களை மாதிரி அண்ணனுங்க கிடைக்க எங்க அண்ணிங்க 2 பேர் கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா சத்தியமா சொல்றேன்னா, மித்ராணியும் வைஷ்வனியும் கிடைக்கிறதுக்காக நீங்க 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணா. உண்மையாவே நீங்க 4 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான்ண்ணா. சரி சரி, போதும் போதும். வர வர அண்ணிங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. முதல்ல அண்ணனுங்க தான், அதுக்கப்புறம் தான் அண்ணிங்கலாம். சரிங்களா தன்யா குட்டி? சரியா சொன்னடா ஆதி. சரிடா தன்யா குட்டி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதனால நீ தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரியா? சரி அண்ணா, அப்புறம் தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப. தன்யா, இது என்ன புது பழக்கம்? நீ எப்ப வச்சு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், என்ன இப்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இங்க பாருடா தன்யா, இதை நான் சொல்லலாமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா உனக்கு வருணுக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு அது உங்களோட பர்சனல். ஆனாலும் வருண் உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கான முக்கியமான ரீசன், அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப மதிச்சான்டா. அதனாலதான். அதனால வருணையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. சரியா? இது அட்வைஸ்லாம் கிடையாது. மத்தபடி உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு. சரிடா, நீ ரெஸ்ட் எடு, நாங்க கிளம்புறோம். சரி அண்ணா. உண்மையாவே என் மித்து பாப்பாவை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் பெருமையாவும் ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. அது சரி, இவளுக்குலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான். நானும் பார்த்தேன், இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. ஐ லவ் யூ மித்து குட்டி. ஆதி, அடடா, நம்ம தியாக செம்மல் வந்திருக்காங்க. ஹலோ தியாகி சார், நீங்களா? வாங்க வாங்க சார். டே ஆதி, என்ன இப்படி பேசுற? பின்ன சாரி, எவ்வளவு பெரிய தியாகி, உங்ககிட்ட இப்படி பேசாம சரி எப்படி பேச சொல்றீங்க? டே இங்க பாரு, உன் மேல செம்ம கோவத்துல இருக்க, புழு மரியாதை மூடிட்டு கிளம்பிடு. டே அது எனக்கு புரியுதுடா, உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான்டா. என்ன இருந்தாலும் நான் தன்யா கழுத்துல அப்படி திடீர்னு தாலி கட்டியிருக்க கூடாதுதான்டா. சாரிடா, சாரி மச்சான். ஆதி, ஆய மூடு வருண். இல்லடா, அது பாய மூடுன்னு சொன்னேன். டீ, உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? தியாகம் பண்றீங்களோ சாரு, தியாகம். ஏண்டா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இங்க பாரு, உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நீ தனியா கழுத்துல தாலி கட்டணும் எல்லாம் கிடையாது. சரியா? ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சுட்டு இருப்பா? மச்சான், ஆமா, இப்ப மட்டும் மச்சான் கொச்சான்னு சொல்லு. டேய், உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஏதாச்சும் மறைச்சிருக்கானடா? என் லைஃப்ல நடந்த எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா நீ எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட நீ மறைச்சிருக்க. நீ எனக்கு என்ன உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ என்ன பண்ற, என்ன பண்ண மாட்டேன், நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க மாட்டேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இதை சொல்லுவேன்னு தான் அமைதியாவே இருந்தேன். நீ சரியான கல்லூரி மங்கண்டா. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. என்ன சார், மனசுல அப்படியே தியாகின்னு நினைப்போம் உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்காக லவ்வியா தியாகம் பண்ண துணிச்சிட்டீங்களோ? நான் வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லிட்டு ஒரு சிறந்த தியாகிகளுக்கான விருதெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த விருதை வேணா உனக்கு நான் சிபாரிசு பண்ணட்டுமா? மச்சான், இல்லடா, அது நான் வேணும்லாம் உங்ககிட்ட சொல்லாம இல்ல மச்சான். டே இங்க பாரு, மறுபடியும் நீ பேசி டென்ஷன் பண்ணாத. இன்னொரு வாட்டி உன்னை அரைஞ்சிருவோம்னு எனக்கு பயமா இருக்கு. டேய், உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா வந்திருக்கு? நீ தனியாவை தான் விரும்புறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமேடா. எதுக்கோட அப்படி பண்ண நீ? டே ஆதி, இல்லடா, உங்க வீட்டுல உங்க அத்தை உங்க அப்பாலாம் சொன்ன மாதிரி எனக்கு என்ன தகுதி மச்சான் இருக்கு? டேய், இப்ப எதுக்கு நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அங்க சொன்னாதான் இங்கேயும் சொல்றேன். உன்னை விட தகுதியானவன் தன்யாவுக்கு இந்த உலகத்துல எங்க தேடினாலும் சத்தியமா கிடைக்கவே மாட்டான். என் தங்கச்சி தன்யாவுக்கு ஏத்த சரியான ஜோடி என் மச்சான் வரும் நீ மட்டும் தான்டா. இங்க பாரு, நீ என்கிட்ட இந்த மேட்டர் சொல்லலன்னு உன் மேல கோவம் தான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரியா? சும்மா லூசு மாதிரி இன்னொரு தடவை எனக்கு தகுதி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தன்யாவோட புருஷன் கூட பார்க்க மாட்டேன், என்னோட மச்சான் கூட பார்க்க மாட்டேன், இந்த வீட்டோட மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். இழுத்து போட்டு சாத்தி மிதின்னு மிதிச்சே கொண்டுருவேன்.
ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு, ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. டேய் மச்சான், அடச்சே டேய் என்னடா பண்ற? பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கடா, முதல்ல நீ விடுறா. அட கர்மம் முடிச்சவனே, ஏண்டா இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இந்த நேரத்துல வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஆமாண்டா, எனக்கு மட்டும் இந்த தலையெழுத்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணை கட்டி பிடிக்கணும்னு. சரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அதனாலதான் கட்டி பிடிச்சேன். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல, சரியா? அது சரி. நான் கூட மச்சான், நீ காலையில இருந்து ஒரே சோகமா இருந்தியா? பாவம் வரும் நினைமே சோகமா தான் இருப்பான்னு உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்ட மச்சான். நீ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டல. ஏன் மச்சான், நான் சோகமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? எப்பா சாமி, டேய் இப்ப எதுக்குடா நீ இவ்வளவு பாவமா மூஞ்ச வச்சுக்கிற? பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் வரும் ஜாலியா தான் இருந்தான், ஆதிதான் இப்படி எல்லாம் பேசி அவனை சோகமாயிட்டான்னு என்ன கமெண்ட்ஸ் வந்து திட்ட போறாங்கடா. அடச்சே, ஒழுங்கா நார்மலாவு. ஏய் மச்சான், இனிமேல் உனக்கு உண்மையாவே கோவம் இல்லையாடா? டேய் நான் தான் சொன்னேனேடா, நீ இதை என்கிட்ட சொல்லலன்னு மட்டும்தான் கோவம், மத்தபடி வேற எதுக்காகவும் எனக்கு என் மச்சான் மேல சுத்தமா கோவமே இல்லை. ஆனா என்ன, தனியா கொஞ்ச நாளா சரியில்லை. கண்டிப்பா அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான். ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, ஏன்னா அதெல்லாம் உங்களோட பர்சனல். மொபனே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு, சரியா? இன்னொரு தடவை என் தங்கச்சி சோகமா இருக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். சரியா சொன்னடா ஆதி. டேய் வருண், இது வரைக்கும் நீ எங்களோட ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனா இதுக்கப்புறம் எங்க தங்கச்சி தன்யாவோட புருஷன். மபனே, எங்க தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு, உடம்புல இருந்து 10 சொட்டு ரத்தத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். டேய் என்னங்கடா ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? வருண் தம்பி, இதுக்கு பேரு மிரட்டெல்லாம் இல்ல, சும்மா ஃபானிங் தான். மொவனே, இதுக்கப்புறம் தனியாவை நீ கஷ்டப்படுத்தி பாரு, அதுக்கப்புறம் தெரியும்டா இந்த அண்ணனுங்களோட பவர் என்னன்னு. ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டோம், இந்த வீட்டோட மாப்பிள்ளலாம் பார்க்க மாட்டோம், சும்மா வெளின்னு வெளுத்து விட்டுருவோம். டேய் என்னடா ஏதோ கொலைக்காரனுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? டேய் என்ன பார்த்தா உன் தங்கச்சியை கொடுமைப்படுத்துற மாதிரியாடா தெரியுது. அவன் என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதான். என்ன சார் காதுல விழல? எப்பா சாமிங்களா, பொண்ணும் இல்லடா, பொண்ணும் இல்ல. உங்க தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு இல்ல சார், 1/4 சொட்டு கண்ணீர் கூட வராம நான் பாத்துக்கிறேன். வேணும்னா பத்திரம் ஏதாச்சும் எழுதி கொடுக்கட்டுமாடா உங்க 2 பேருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ சொன்ன மாதிரி தனியா ஒன்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதான். டே ஆதி, சரியா சொன்னடா. டே வருண், எதுக்கும் நீ தனியா கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருடா. ஏன்னா இவ்வளவு நாள் நீ அவளை கஷ்டப்படுத்தினதுக்கு கண்டிப்பா அவ கோல காண்டில தான் இருப்பா. எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது, அதனால கொஞ்சம் உஷாரா இருமச்சான். டே ஆதி, டே அர்ஜுன், போதும்டா. சும்மா என் பேரன் வருணை போட்டு இந்த கலாய்க்காதீங்கடா. பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. டே ஆதி, வருணை பாத்தீங்களாடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் மன்னிப்பு கேட்டா உடனே நம்ம மன்னிச்சிடணுமா என்ன? அதானே சரியா சொன்ன ஜானு. இவரு பாட்டுக்கு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி தாலியை புடுங்கி கட்டிடுவாராம், அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பாராம், நம்ம உடனே மன்னிச்சிடணுமா? என்னடா அர்ஜுன், அப்படிதானே? அதானே ரைட்டு. பொண்ணு கூட்டிட்டாங்கயா, பொண்ணு கூட்டிட்டாங்க. எல்லாம் தனித்தனியா வந்தாவே என்ன நல்லா வச்சு செய்வீங்க, 3 பேர் சேர்ந்து வந்துட்டீங்களா? ரைட்டு. பின்ன எங்களை வேற என்னடா பண்ண சொல்ற? டே வருண், உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அதோட சித்தா நிக்கிறானுங்க பாரு, ஆதியும் அர்ஜுனும், இவனுங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்ன ஜானு சொல்ற? எங்க மேல கோவமா இருக்கியா? வருண் மேல கோவமா இருக்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, எங்க மேல எதுக்கு ஜானு கோவமா இருக்க? வருண் மேல அவன் தனியாவை விரும்புறத முன்னாடியே சொல்லலன்னு கோவம். உங்க 2 பேர் மேலயும் ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கீங்க, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையுமே சொல்லவே இல்லடா. சொல்லியிருந்தா இந்த பிளானுக்கு நானும் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன்ல. அது சரி ஜானு, நீ கொஞ்சமாச்சும் இந்த வீட்டு பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறியா நீ? எதுக்காக பிளான்ல கூப்பிட்டு சேர்க்கலன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? ஜானு என்ன ஜானு இதெல்லாம்? ஆக்சுவலா நாங்களாம் அப்படி பண்ணதுக்கு நீ எங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு நல்லா திட்டு இருந்திருக்கணும். ஏன் 2 அடி கூட அடிச்சிருந்திருக்கணும். ஆனா நீ என்னடானா இங்க வந்து ரொம்ப சப்பையா எதுக்குடா பிளான்ல வந்து சேர்த்துக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆமாண்டாதி, நான் கூட ஜானு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோன்னா கோவப்படுன்னு பார்த்தா இது என்னடானா வந்து ஏன்டா பிளான்ல கூப்பிட்டு சேர்க்கலன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. ஜானு நீ எந்த மாதிரி பீஸ் ஜானு? சத்தியமா புரியவே இல்லை. டேய் நான் எதுக்குடா உங்க மேல எல்லாம் கோவப்படணும்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆக்சுவலா தனியாவுக்கும் வருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப வருஷமா ஆசைடா. எதே ஜானு, இது என்ன ஜானு புதுசா இருக்கு? உனக்கு வருணுக்கும் தனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா? அட ஆமாண்டா, நான் என்ன அடிக்கடி வரணும் இந்த வீட்டு புள்ள, வரணும் என் பேரை மாதிரி தானே சும்மா வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? டே அதை நான் என் அடிமனசுலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை என் பேரன்னு சொன்னவனை உண்மையாவே என் பேரனை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில நீங்க 2 பேரும் அந்த பிளான்ல மண்ணள்ளி போட்டுட்டீங்களேன்னு நினைச்சு உங்க மேல செம்ம கோவத்துல இருந்தேன்டா. எது எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி தன்யாவுக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இப்போ என் பேரை வருண் என்னோட பேரனாவே ஆகிட்டா. ஜானு ஹாப்பியானாச்சி.
பாட்டி என்ன சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? ஏய் என்னடா இவன் பேசுறான்? நாங்க எதுக்குடா கோவப்படணும்? பொண்ண மாதிரி தங்கமான மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு கிடைச்சதுக்கு நாங்க உண்மையாவே சந்தோஷம் தான் படணும். அதை தான் இப்ப பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா நான் சொல்றது சரிதானடா? சரியா சொன்ன ஜானு. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிச்சி எந்த மாப்பிளையை கூப்பிட்டு வந்தாலும் அது என் மச்சான் வருணுக்கு ஈக்குவலா வரவே வராது. சரியா சொன்னடா ஆதி. என் பேத்தி தன்யாவுக்கு ஏத்த சரியான ஜோடி என் பேர வருண் மட்டும்தான். டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. ஆமா இந்த பிளான் நீங்க 3 பேருமே சேர்ந்து போட்டதாடா? அப்போ நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பிளான் போட்டதெல்லாம் வருண்க்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? பாட்டி சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. இவனுங்க 2 பேரும் இதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாட்டே பண்றானுங்கன்னு எனக்கு இவனுங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டி தெரியும். எனக்கு அது செம்ம ஷாக்கு தான். எதே உனக்கு ஷாக்கா? டே வெண்ண மோவனே, ஆக்சுவலா நீ உன் மனசுல உள்ள காதலை வெளியில சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாட்டே நாங்க பண்ணணும். ஆனா வச்ச பாரு எங்களுக்கு ஒரு ஆப்பனி. டே நீ காதலை சொல்லுவந்தாண்டா நாங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்படி நீ கழுத்துல தாலி கட்டுவேன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல மச்சான். உண்மையாவே இந்த ட்விஸ்ட் எங்க லிஸ்ட்லயே இல்ல மச்சான். டேய் ஆதி என்னடா சொல்ற? அப்போ வருண் தன்யா கழுத்துல தாலி கட்ட போறான்னு உங்க 2 பேருக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது ஜானு. நாங்க பிளான் போட்டது என்னவோ இந்த கல்யாணத்தை அவன் நிறுத்தி அவன் மனசுல உள்ள காதலை சொல்லுவானதான். ஆனா கொடுத்தான் பாரு மச்சான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ. அப்பா சத்தியமா எதிரே பார்க்கல ஜானு, எதிர்பார்க்கல. ஏய் ஆதி என்ன அப்படி பார்க்காதடா. சத்தியமா அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். அதான்டா தாலி புடுங்கி கட்டிட்டேன். அடச்சே வாய முடு. சும்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி சாரி சாரின்னு. அப்பா டேய் போதும்டா நிறுத்துடா. சாரி கேட்டு 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 காதெல்லாம் புளிச்சு போச்சுடா. எது எப்படியோ நாங்க உன் மனசுல உள்ள காதலை நீ தனியா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அண்டு நீ சொல்லிட்ட. அதோட அடிஷனல் போனஸா அவ கழுத்துல தாலி கட்டி அவளை உன் பொண்டாட்டியும் ஆக்கிட்டேன். உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் மச்சான். டேய் வருண் ஆமாண்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பாட்டி உண்மையாவே உங்க எல்லாரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. டேய் வருண்கண்ணா இப்ப எதுக்குடா நீ அலற? டேய் அழாதடா. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப எதுக்கு நீ அலற? டேய் வருண் என்னடா இப்படி நீ அழுதுட்டு இருக்க? அடைச்சி சத்தியமா பார்க்க சகிக்கல. முதல்ல கண்ணை தொடரா. டேய் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா இருக்காடா? டேய் என்ன ஃப்ரீயா ஃபீல் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்கடா. டேய் மச்சான் நீ புதுசா கல்யாணமாகி எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க மாப்பிள மச்சான். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா எப்படி மச்சான் புகுந்த வீடு விளங்கும்? அதனால தான்டா. டேய் ஆதி போதும்டா. வருணை பார்க்கவே பாவமா இருக்குடா. இதோட விட்டுடலாம்டா. அதோட டைம் வேற ஆகிடுச்சுடா. ரூம்ல ரொம்ப நேரமா தனியா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதனால அவன் ரூமுக்கு போகட்டும். ஆனா ஆமா என் மச்சானுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். டேய் மச்சான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆகுது பாரு. முதல்ல கிளம்பு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச. இவன் வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்பா நானே ரூமுக்கு போக பயந்துகிட்டு தான் இங்கே நிக்கிறேன். இதுல இவனுங்க வேற. டேய் வருண் உன்கிட்ட தான்டா சொல்றோம். டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. அங்க தனியா தனியா இருப்பா. முதல்ல ரூமுக்கு போ. போற பாட்டி போறேன். நீங்க போய் தூங்குங்க பாட்டி. டைம் ஆயிட்டு பாருங்க. டேய் வருண் ஆமாண்டா மாத்திரை போட்டேன்னா அதனால எனக்குமே ரொம்ப தூக்கமா வருது. அதோட ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன். நான் போய் தூங்க தாண்டா போறேன். டேய் ஆதி இவனை ரொம்ப நேரம் இங்கே நிக்க வச்சிருக்காதீங்கடா. அங்க தனியா ரூம்ல தனியா இருப்பா. அதனால ஒழுங்கா இவனை நல்ல நேரத்துல அனுப்பி வைங்க. சரியா? நான் போய் தூங்குறேன். சரி ஜானு நீ போய் தூங்கு. நாங்க அனுப்பி வைக்கிறோம். சரிடா ஆதி. டேய் வருண் என்ஜாய்டா. ஏன் பாட்டி நீங்க வேற. சரி சரி ரொம்ப வெக்கப்படாத. நான் போறேன். சரிடா பாய்டா. டேய் சரிடா 2 நாளா சரியாவே ரெஸ்ட் எடுக்கலடா. நானும் போய் தூங்க போறேன். டேய் வருண் பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அங்க தனியா ரூம்ல தனியா இருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா ரூமுக்கு போ. சரியா? நான் போய் தூங்குறேன். பாய்டா. டேய் ஆதி குட் நைட்ரா. சரி மச்சான் பாய்டா. ஏய் என்னடா நீ இங்கே நிக்கிற? ஜானு சொன்னது உனக்கு காதல விழலையா? ஒழுங்கா ரூமுக்கு போ. இல்ல மச்சான் அது வந்து. டேய் இப்ப எதுக்குடா நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? ஓ டேய் மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்னா கொஞ்சம் பதட்டமா இருக்கதாண்டா செய்யும். அதுக்கு என்ன மச்சான் பண்றது? சாலியா போய் ஜமாய் போ. ஆனா பொண்ணுடா பாலே கில்லாடிடா நீ. சைலண்டா இருந்தே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டல நீ. டேய் ஏன்டா நீ வேற என் நிலைமை தெரிஞ்சும் எப்படி மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டை போய் ஜமாயின்னு சொல்ற? நானே உள்ள போனா உன் தங்கச்சி என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு பயத்துல இருக்கேன். இதுல ஏன் மச்சான் நீ வேற? டேய் மச்சான் என்னடா பண்ண சொல்ற? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் மச்சான் ஆகணும். அதனால இதெல்லாம் உங்களோட பர்சனல்ரா. நீ கையில விழுவியோ காலில் விழுவியோ அது பொண்ணோட பிரச்சனை மச்சான். எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். ஒழுங்கு மரியாதை இங்கே நிக்காம ரூமுக்கு போ. ஐயோ என்ன விடுங்க. ஆளாளுக்கு ரூமுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. நானே ரூமுக்கு போக பயந்துகிட்டு தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரூமுக்கு போக பயந்துகிட்டு வெளியிலேயே நிக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். ஐயோ காலையிலே அவகிட்ட போய் பேசணும். ஆனா அவ முகம் கொடுத்து கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப என்ன நிலைமையில இருக்கானே ஒன்னும் புரியலையே. அதுக்காக எங்கேயும் நிக்க முடியாது. யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க. என்ன பண்றது? டேய் வருண் பாருடா இல்லைன்னா
பொசுக்குன்னு அவ காலில் விழுந்துட்டா, வேற வழியே இல்லை. ஏன்னா அவளை நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க. அதோட பொண்டாட்டி காலில் விழுறதுலாம் தப்புல மச்சான், தப்புல. நீ கிளம்பு போ. எவன்டா அவன் நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ கடவுளே. ஏற்கனவே அவ எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. இதுல ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணுதான் குறைச்சல். இருந்தாலும் இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ ஒன்று தோணுதுதான். டே வருண், உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று தான் கேடு. ஐயோ இவ வேற என்ன சொல்ல போறா, எது சொல்ல போறானே வேற தெரியல. மனசுலாம் பக்கு பக்குன்னு அடிக்குது. சுத்தி சுத்தி பார்த்தாச்சு, இவளை எங்கேயுமே காணும். பேசாம நம்ம போய் படுத்து தூங்கிடலாமா, இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடிடலாமா? ஐயோ என்ன பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ சவுண்ட் வேற கேக்குது, அவதான் வராளோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா விஜயகாந்த் சிஸ்டரோட பொண்ணுக்கு 7வது பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரிகானா பாப்பா. நீங்களும் ரிகானா பாப்பாவுக்கு மறக்காம உங்க விஷயத்தை சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.